ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கேல்குலேஷன் லெவல்ஸ். ஓகேங்களா? இது எப்படி மூவ் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் 23,873 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குன்னா இது என்ன ஆகும்னா, இது வந்து இங்க இருந்து ஓப்பன் ஆச்சுன்னா, ஒருவேளை இந்த எல்லோ லைன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இங்க இருந்து மேல போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுவே மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ்ல எல்லோ லைன்ல ஓப்பன் ஆச்சுன்னா அங்க இருந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இந்த இங்க மிடில் ஓப்பன் ஆயிட்டு அந்த கிரீன் லைன்ல டச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அங்க இருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்டா இருக்கும் இந்த கிரீன் லைன். ஓகேங்களா? இது ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்க மிடில் ஓப்பன் ஆயிட்டு இங்க இருந்து இந்த கிரீன் லைனை டச் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த ப்ளூ லைன் என்ன ஆகும்னா இங்கேருந்து மிடில் ஓப்பன் ஆயிட்டு இங்கேருந்து இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருக்கிறது சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? அது எப்படி மூவ் ஆகும்னா, பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ப்ளூ லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் நல்லா மேலே போகும். ஓகேங்களா? இது நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ளூ லைனை வந்து கீழே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே நல்லா வந்து ஒரு டவுன் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூ லைன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து பிரேக் ஆச்சு நல்ல ஒரு டவுனா இருக்கும். இல்லைன்னா மேல இருக்க ப்ளூ லைனை ஓப்பன் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ஆப்ஷன் லெவல் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 23,900 கால் ஆப்ஷன், 23,900 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த 200ல ஓப்பன் ஆச்சுன்னா ரெண்டு சைடும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 115 100க்கு வந்து இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகும்னா 200லேருந்து 300க்கு போயிடும். ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இது சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும். இங்கேருந்து மேலே நல்லா ஒரு அப் ட்ரெண்டாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த 200க்கு 300க்கு போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா 200ல கீழே 100க்கு வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டாக வரும். ஓகேங்களா? இங்க இருந்து மேல போக ஆரம்பிச்சிடும். இந்த 200ல இருந்து 300 போயிடும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை இந்த 100 எல்லாம் கிராஸ் பண்ணி இங்க வந்து கால் ஆப்ஷன் சைடு வரை கீழே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா, இந்த 300 கிராஸ் பண்ணி நல்லா ஒரு ஹைல போக ஆரம்பிச்சிடும் புட் ஆப்ஷன் சைடு. அப்போ புட் ஆப்ஷன் ஹைல போகுதுன்னா மார்க்கெட் ஃபுல்லா டவுனா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? 300 மேல போயிடுச்சுனாவே நல்ல ஒரு மார்க்கெட் டவுனா இருக்கும். நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து இந்த சைடு ப்ளூ லைன்ல கிராஸ் பண்ணி மேல போயிடுச்சுன்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் அதிகம். இந்த சைடு வந்து 100 101 இந்த 100 கீழே கிளாஸ் பண்ணி நல்லா ஒரு டவுன் போயிடும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நீங்க மார்க்கெட் வந்து ஒன் சைடு மார்க்கெட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனோட கால்குலேஷன் மெத்தட்ல நம்ம போடுறது. ஓகேங்களா? சரி, நார்மலா வந்து இன்னைக்கு ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 51,000 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சாரி, ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்புறம் 50,800 வந்து இதுவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸா வந்து 51,500 51,800. ஓகேங்களா? 51,000ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிவோட் லைனா இருக்கும். அது போடல நம்ம. ஓகேங்களா? சரி, இங்க இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா 50,800 ஒரு சப்போர்ட், 51,000 வந்து ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,500 51,800. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து 23,907 இருக்கு நிஃப்டி. அது அந்த இடம் வந்து இது ஒரு சப்போர்ட்டாவா ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? 23,700 ஒரு சப்போர்ட், 23,600 ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,200 24,350. ஓகேங்களா? இந்த எல்லோ லைன் வந்து ஒரு பிவோட் லைனா ஆக்டிவ் ஆகும். உங்களோட சார்ட்ல டிரா பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். மிக்க நன்றி.